டெலி சர்ஜரி அப்படிங்கிற விஷயம் என்ன? இந்த டெலி சர்ஜரிங்கிறது வந்து has to be done between two robot. ஏன் ரோபோட் டூலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோபோ will not get fatigue. ஸோ அதனால் லாங்கர் ப்ரொசீஜர்ஸ், டிஃபிகல்ட் ப்ரொசீஜர்ஸ் they will not get fatigue. So we started using this robo to operate on the patient. இந்த robotic surgery-யை வச்சு there is something called telesurgery. Telesurgery is where we can operate from a distant point of view. நீங்கள் சேலமில் இருந்தீங்க, பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸில் சென்னையில் அட்மிட் ஆன ஒரு 45-year-old மேல் பேஷண்ட்டுக்கு ஹெர்னியா சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. இனி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வருது அப்படின்னா அது எளிய மக்கள், பாமர மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த இது. பட் ரோபோட்டிக் சர்ஜரியில் டெஃபினெட்லி we need 2 doctors. Okay, there will be 2 surgeons. One will be with the patient side. One will be in the console. Compared to open surgery, laparoscopy, robotic surgery is still safer. Any kind of challenges that you faced while conducting the surgery? இந்த ரோபோட்டிக் கனெக்ஷன் அப்படிங்கும் போது இப்போ எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வரும்போது கேட்பாங்க, சார் ரோபோட்டிக் சர்ஜரி ஆப்ரேட் பண்ணுறீங்க, திடீர்னு கரண்ட் பிடிச்சா என்ன பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இது காமனாக எல்லாருக்கும் கேட்குது. ஸோ இந்த இதில் பேக்கப், இப்போ எப்படி நம்ம வீட்டில் கம்ப்யூட்டருக்குலாம் பேக்கப்பு யூபிஎஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி இதில் பேக்கப், அந்த பேக்கப் வில் பி வேர் ஹவர்ஸ். ஸோ we did a trial run on a dummy. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி வச்சு ட்ரையல் ரன்லாம் பண்ணிவிட்டு சேஃப் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் தென் வி கெட் இன்டு திஸ். ஒரு பேஷண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி கண்டக்ட் பண்ணுறதுக்காக எலிஜிபிளா? லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட் வந்து ஐ டோல்ட் அபவுட் ரோபோட் சர்ஜரி. அவங்க டாக்டர் ரோபோலாம் வேணாம், நீங்களே ஆப்ரேஷன் பண்ணுங்க, எதுக்கு ரோபோலாம் பண்ண விட்றீங்க அப்படின்னாங்க. தென் ஐ ஹவ் டு சிட் அண்ட் எக்ஸ்பிளைன் டு ஹர். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹவ் டு கெட் கன்வின்ஸ்ட். as a surgeon I have to get convinced. So it is really good for the patient and safe for the patient. Whether robotic surgery பண்ணிக்கிறதா இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிறதா லாப்ரோஸ்கோப்பியாங்கிற சாய்ஸ் வந்து பேஷண்ட் கிட்ட தான் இருக்குது. ஒரு சர்ஜன், ஒரு டாக்டருக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் த்ரூ ரோபோட்டிக் சர்ஜரி என்னென்ன? ஓகே, இந்த மாதிரி உட்காந்து நான் ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, I can operate, I can take a phone and then talk in between. ஓகே, பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் ரிகவரி பீரியட் கம்மியா? இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து கவர் பண்ணுறாங்களா? பேஷண்ட்ஸோட பெனிஃபிட்னு பார்த்தோம்னா ரெக்கவரி வில் பி டெஃபினெட்லி ஃபாஸ்டர். எவ்வளோ ஃபைன் இன்சூரன்ஸ் பண்ணும் போது அதில் வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா if you use open surgery, we have to use your hand, physical hand, okay, and then how much ever delicate you are, you will try to touch something which is not even required. I'll tell you, open surgery oda robotic surgery kammiya irukum காஸ்ட்ல. we can discharge the patient within 24 hours. இந்த டெலி சர்ஜரி பண்ணோம் இல்லையா, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், நெக்ஸ்ட் டே we discharge him. And coming to the insurance, as per government rule body, almost all advanced medical procedures are covered under insurance. So robotic is also part of a advanced medical treatment. On today's episode of the Health Podcast, we have Dr. Parimuthukumar, Clinical Head, Department of Minimal Invasive and Robotic Surgery, Prashanth Hospitals, Chennai. Doctor, thank you so much for giving us your time. Thank you. How are you? Tell me, you've been doing wonders. நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி ஆர்டிகல்ஸில் ரீட் பண்ணுறோம், நியூஸ் பேப்பர்ஸில் ரீட் பண்ணிகிட்ருக்கோம். You're doing wonders. How are you? I'm good. I'm happy to be part of this show. டாக்டர், சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லும்போதே லைட்டாக பயமாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி 3 விதமான கேட்டகரிஸில் அதை வந்து சராசரி மக்களான எங்களுக்கு தெரியும். ஒன் இஸ் லாப்ரோஸ்கோபிக், ஒன் இஸ் ஓப்பன் அண்ட் ஒன் இஸ் ரொபாட்டிக், விச் இஸ் நியூ ஃபார் அஸ் அகேன், ரைட்? நீங்கள் டெலி சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து மாற்றிருக்கீங்க. டெலி சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன, அண்ட் இந்த 3 கேட்டகரிஸில் எந்த கேட்டகரியில் டெலி சர்ஜரி ஃபால் ஆகுது? ஓகே, ஸோ இப்போ எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து சர்ஜரி அப்படின்னா ஓப்பன் சர்ஜரி ரொம்ப நல்லாவே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் லாப்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது லாஸ்ட் 2 decades எல்லா மக்களுக்கும் லாப்ரோஸ்கோப்பிங்கிறது இப்போ மைண்டில் சேர்ந்துருச்சு. ரீசென்ட்லி த ரோபோட்டிக் சர்ஜரி இஸ் கெய்னிங் பாப்புலேஷன். ஈவன் தோ ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது இட்ஸ் நாட் அ நியூ திங், இட்ஸ் தேர். பட் இப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி ஒரு அவேர்னஸ் வருது. ஈவன் ஆப்ரேட் பண்ணுற சர்ஜன்ஸுமே ரோபோ வந்து இஸ் அ டூல். ரோபோ இஸ் அ டூல் விச் வி ஹேவ் டு யூஸ் இட் ஃபார் த சர்ஜரி. ஸோ வி ஸ்டார்டட் யூசிங் த ரோபோ டு ஆப்ரேட் ஆன் த பேஷண்ட். ஸோ இதுதான் ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன், சரிங்களா? இந்த ரோபோட்டிக் சர்ஜரியை வச்சு there is something called telesurgery. Telesurgery is where we can operate from a distant point of view. அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடம் பண்ணுற மாதிரி. எக்ஸாம்பிள், நார்மல் ஃபோன் கால் எல்லாரும் பண்ணுறோம். இட்ஸ் லைக் டூயிங் a வீடியோ கால். ஓகே, ஸோ வீடியோ கால் பண்ணும்போது யூ வில் ஃபீல் as if you are there. ஓகே, சப்போஸ் சம்மன் கான்ஸ் ஆன் டூர், ஒரு டூர் போயிருக்காங்க, அவங்க டூரில் போய்ட்டு நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு வீடியோ சர்ஜரியில் பேக் கேமரா போட்டு காட்டுறாங்க இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அங்கே இருக்க ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. ஸோ டெலிசர்ஜரிங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஃபார் பாமர மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பட் டெலிசர்ஜரிங்கிறது ஒரு இங்கே இந்த இடத்துலேருந்து ரிமோட்டாக
இன்னொரு இடத்துல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம ரோபோவை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதை தான் வந்து டெலிசர்ஜரி அப்படின்னு சொல்கிறது. ஃபென்டாஸ்டிக். இப்போ நீங்க இந்த டெலிசர்ஜரிய 340 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து, நீங்க சேலம்ல இருந்தீங்க. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆன, சென்னையில அட்மிட் ஆன ஒரு 45 இயர் ஓல்ட் மேல் பேஷண்ட்டுக்கு ஹெர்னியா சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கலாமே டாக்டர். இல்லன்னா இங்க யாராவது ஒரு டாக்டர் கிட்ட நீங்க அத கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க? டு டூ இட் ஃப்ரம் அக்ராஸ் தி 340 கிலோமீட்டர்ஸ். சச் a பிக் டிசிஷன். எஸ். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வி ஆர் வெல் அட்வான்ஸ் இன் மெடிக்கல் ஃபீல்ட். ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு சொன்னது பயனியர் இந்தியாவில் பார்க்கும்போது பயனியர் இந்த டெலிசர்ஜரி அப்படிங்கிறது இந்தியாவில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெலிசர்ஜரினா ரிமோட்டாக பண்ணுறது. நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் பிஃபோரே இந்த டெலிசர்ஜரிங்கிறது யூஎஸில் பண்ணாங்க. ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டில் உள்ளது பண்ணாங்க, சரிங்களா. பட் அது வந்து நமக்கு ரீச் ஆகிறதுக்கு 8 நாள் ஆயிருக்கு. பட் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல் நடுவில் வந்து பண்ணதே கிடையாது. லைக் 2 பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணதே கிடையாது. ஸோ இதனால் ஃபஸ்ட் டைம் யூ வாண்ட் டு ட்ரை திஸ். ஓகே, ஏன் இதை வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, அல்டிமேட்டாக நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம், இந்த எனி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வருது அப்படின்னா அது எளிய மக்கள், பாமர மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அந்த இது. ஸோ இதை வந்து இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ எதுக்கு சேலத்துலேருந்து நீங்கள் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக டயர் 1 சிட்டி, டயர் 2 சிட்டி, டயர் 3 சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வி வாண்ட் டு கனெக்ட் 2 சிட்டிஸ் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டில் 2 சிட்டிஸ் வந்து கலப்பணும். சேலம் இஸ் பிக் சிட்டி, பட் இட்ஸ் டெவலப்பிங். கம்பேர்ட் டு சென்னை இஸ் செகண்டரி சிட்டி மாதிரி சொல்கிறோம், பட் சேலம் இஸ் பிக் சிட்டி. ஸோ சேலம் சென்னை கனெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் எய்ம். அதை பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் பேரியர். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிபிளா அப்படின்னு ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஹவு சேஃப் இட் இஸ் டு டூ இட் அப்படின்னு. சம் ஒன் ஹேஸ் டு ஸ்டார்ட் இட். யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி இதை காட்டணும். ஸோ வி தாட் வில் டேக் எ சேலஞ்ச், நம்ம எடுத்து பண்ணலாம். ஸோ சேலஞ்சாக பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் அடாப்டேஷன் ஃபார் திஸ் நியூவர் திங் வில் கம் ஸ்லோலி. ஏன்னா எடுத்து ஃபஸ்ட்டு வந்து எனி ப்ரொசீஜர் ஆர் எனி நியூ திங் வரும்போது ஒரு பயம் இருக்கும், இது வருமா வராதா அப்படின்னு. பட் someone has to take this challenge. So we took the challenge and then we did it successfully. Fantastic. So what was the kind of research, எந்த மாதிரியான ஒரு homework நீங்களும் உங்க டீமும் பண்ணீங்க before this particular decision? Okay, so இந்த டெலிசர்ஜரிங்கிறது வந்து has to be done between 2 robot. சேம் ரோபோ இருக்கணும். அது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்களோட பிசி கம்ப்யூட்டர் இருக்குது, சரிங்களா. உங்கள் ஐடி டீம் இருப்பாங்க. அவங்க வந்து they can control your monitor from remote. கரெக்ட்? எல்லாருக்கும் இப்போ ஐடி லெவலில் இருக்கவும் தெரியும். அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியணும்னா ரிமோட் டிவி சொல்லுவோம். டிவி நம்ம இங்கேருந்து உட்காந்து ரிமோட் அழுத்துறோம், தூரத்துலேருந்து உட்காந்து பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோலாக வி கேன் கண்ட்ரோல் த ரோபோ. ஓகே, ஸோ இங்கே சேலத்தில் உட்காந்துட்டு என்னால் ரிமோட்லி ஐ கேன் கண்ட்ரோல் த ரோபோ விச் இஸ் பிரசன்ட் இன் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல். தட் வாஸ் டன். ஸோ சிம்பிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ரிமோட்லி ஹேண்டில் தட். ஓகே, ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது என்னென்னா, வி யூஸ் robotic hands. Rather than surgeon's hands, it will be robotic hands. So very small instruments, ரொம்ப மைன்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மூவ்மெண்ட் வந்து நம்ம மூவ் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகும். இது வந்து ஒரு குழந்தைங்க பொம்மை விடுவோம் இல்லையா, இட்ஸ் லைக் கார் திங். யூ ஜஸ்ட் புஷ் த ஃப்ரண்ட் பட்டன் வில் கோ ஃப்ரண்ட், பேக் பட்டன் வில் கோ பேக். அது மாதிரி வீடியோ கேம் விளையாடுற மாதிரி தான் அது. ஓகே, பட் அன்லெஸ் யூ டோன்ட் டூ எனி திங், உங்கள் கமாண்ட் கொடுக்கல அப்படின்னா அது வராது. புரியுங்களா? அந்த மாதிரி தான் அந்த ரோபோ டூவில் யூஸ் பண்ணுறோம். ஏன் ரோபோ டூவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரோபோ வில் நாட் கெட் ஃபெட்டிக். ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ they don't have a fatigue. ஸோ ஃபெட்டிகிட்டி வராது. ஸோ அதனால் லாங்கர் ப்ரொசீஜர்ஸ், difficult procedures, they will not get fatigue. Okay, so that's why robo has a very important role when it comes to surgery. So அதனால we robo வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். But I want to understand, robotic surgery அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சிங்க நடுவில் சொல்லும்போது. ஸோ எந்த மாதிரியான limitations and challenges do you think there is with regards to safety when conducting robotic surgery? ஓகே, அப்போது மக்களுக்கு புரியாமல் சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுமா. ஒரு சர்ஜன் இருந்து பண்ணுற ப்ரொசீஜர் இருக்குது. சம்டைம் we need a team. ஓகே, பட் ரோபோட்டிக் சர்ஜரியில் டெஃபினெட்லி we need 2 doctors. Okay, there will be 2 surgeons. One will be with the patient side, one will be in the console. Okay, so always safety is the priority any procedures we do. Okay, whether it is robotic surgery, laparoscopy, open surgery, we try to make whichever safe for the patient. So robotic surgery compared to open surgery, laparoscopy, robotic surgery is still safer. So there is no difference. Open surgery, laparoscopy, the risk அப்படி கிடையாது. Actually robotic surgery is even more safer. As I told, there are 2 surgeons இருப்பாங்க. One will be with the patient side to change the instruments எல்லாம். இன்னொரு சர்ஜன் ரிமோட்டாக இருப்பாங்க. ஈவன் தோ வி ஜஸ்ட் டெலிசர்ஜரி பண்ணுறோம், நான் சேலத்தில் இருந்து இங்கே சென்னையில் இருக்க பேஷண்ட் ஆப்ரேட் பண்ணாலும் இங்கே சேர்ந்து ரோபோட்டிக் சர்ஜரி டீம் இருப்பாங்க. ஓகே, எனி திங் தே வில் ஹாவ் அ பேக்கப். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்னால. இப்போ என்ன ஆகும்னா, ஃப்யூச்சரில் போக 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 உங்களுக்கு பேசிக் நாலேஜ் உள்ள ஆளுங்க இருந்தாலே போதும்,
ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அந்த பார்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்துட்டு போனால் போதும். யூ டோன்ட் நீட் தம் ஃபார் எவ்ரிதிங் அந்த மாதிரி. ஸோ அதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்கிறதுக்கு தான் இந்த டெலிசர்ஜரி. வி வாண்ட் டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அப்படின்றது. Any kind of challenges that you faced while conducting the surgery? Or do you think இது வந்து ஒரு சேலஞ்சாக போஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் while on a process to do a ஓகே, robotic காமன் surgery? மேனுக்குள்ள அதே டவுட்ஸு ஒரு டாக்டராக இருந்தாலும் அவங்களுக்கும் இருக்கும். ஓகே, இந்த ரோபோட்டிக் கனெக்ஷன் அப்படிங்கும் போது இப்போ எங்களுக்கு பேஷண்ட்ஸ் வரும்போது கேட்பாங்க, சார் ரோபோட்டிக் சர்ஜரி ஆப்ரேட் பண்ணுறீங்க, திடீர்னு கரண்ட் பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? ஸோ இது காமனாக எல்லாருக்கும் கேட்குது. ஸோ இந்த இதில் பேக்கப் இப்போ எப்படி நம்ம வீட்டில் கம்ப்யூட்டருக்குலாம் பேக்கப்பு யூபிஎஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி இதில் பேக்கப். அந்த பேக்கப் வில் பி ஃபார் ஹவர்ஸ். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு ஒரி அபவுட் 5 minutes 2 minutes அப்படிலாம் கிடையாது. இதில் ஆட்டோமேட்டிக் பேக்கப் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டில் வி ஆர் சேஃப். இந்த கனெக்டிவிட்டி டெலிசர்ஜரின்னு சொல்லும் போது நம்ம எப்படி வந்து ஃபோனில் பேசுகிறோமோ அந்த மாதிரி இட்ஸ் கனெக்டட் பை த இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, ஸோ இதில் ஒரு காமன் மேனுக்கு என்ன பயம் இருக்கும், சார் நெட்ஒர்க் இல்லைனா என்ன பண்ணுவீங்க, திடீர்னு கட்டாயேஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பயம் இந்த மாதிரி எங்களுக்கும் இருந்தது. ஸோ வென் வி கான்டாக்ட் த கம்பெனி எவ்ரிதிங். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா செப்பரேட் பேண்ட். இந்த செப்பரேட் பேண்ட் வித் இருக்கும். இந்த பேண்ட் வித்தில் வேறு கனெக்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் இட்ஸ் அன்இன்டரப்டட் கனெக்ஷன். ஓகே, ஸோ இப்போது வந்து இன்னொன்று சேலஞ்ச். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வென் ஃபோன் கேம் ட்ரங்க் கால்னு பேசுவாங்க முன்னெல்லாம். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு கேட்கும். சரியா? அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறது கேட்கும். ஓகே, வாக்கி டாக்கிலையும் பார்த்திங்கன்னா சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு வரும்பாங்க. ஸோ தட் ஹேவ் அ கமாண்ட் ஓவர்னு. ஸோ அதே மாதிரி தெர் சம்திங் கால் லேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது நான் இப்போ பண்ணாலும் அந்த இது வந்து ஃபீடு வந்து அங்கே போய் ரீச் ஆகி அதை ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறத லேக் அப்படிமோ. இதில் அது இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பயம் இருந்தது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு இருந்த பயம். ஸோ கனெக்டிவிட்டி ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் கனெக்டிவிட்டி. வி டிட் டெஸ்ட் ரன் பண்ணோம். டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துட்டு கனெக்டிவிட்டியில் தான் ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்துட்டு, பிகாஸ் வி வாண்ட் டு மேக் ஷூர் பேஷண்ட் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டியை பார்த்து செக் பண்ணோம். அதுக்கு அடுத்தது இந்த லேக் அப்படிங்கிறது. இந்த லேக் அப்படிங்கிறது மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். நாட் இன் செகண்ட்ஸ், இஸ் மில்லி செகண்ட்ஸ். ஸோ மில்லி செகண்ட்ஸுங்கும் போது உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. சரிங்களா? விழா வெரி 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 மைன்யூட் லேக் இருக்கலாம். அந்த லேக்குமே ஹியூமன் ஐயில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ we did a ட்ரையல் ரன் ஆன் a டம்மி. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி வச்சு ட்ரையல் ரன்லாம் பண்ணிவிட்டு சேஃப் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் தென் வி get into this. ஆனா நீங்க பேஷண்ட் கிட்ட you always communicate that Yeah, this yeah. is going to be done with a robotic hands. Yeah. Fantastic. Okay, and patient-ஓட response அந்த டைம்ல எப்படி இருந்தது? See, patients-ஓட response வந்து because patients has to get convinced first. So patient வந்து we already told there are team of first we explained the team who are the team of doctors எல்லாம் இருப்பாங்க. They are in good hands. So don't worry about this. ஏன்னா இங்கேயும் ஒரு team of surgeons இருப்பாங்க who are well equipped in handling robo அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் சேலத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் எவ்ரிதிங் வெண்ட் ஆன் ஸ்மூத்லி, இது ப்ராப்ளம் இல்லை, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒரு பேக்கப் கேட்டிங்கன்னா அங்கே ஏதாவது நம்ம கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் அப்படின்னா கூட இங்கே இருக்க ரோபோவோட கனெக்டிவிட்டி வச்சு we can finish off this procedure. இப்போ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. அதே மாதிரி ஒரு பேஷண்ட் robotic சர்ஜரி கண்டக்ட் பண்றதுக்காக எலிஜிபிளா அவங்க பாடியில அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே அது பாசிபிளா இல்லை there are subjective answers? ஓகே, ஸோ பேஷண்ட் எலிஜிபிலிட்டிக்கு முன்னாடி there are இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ரோபோ இஸ் a டூல். ஓகே, ஸோ எல்லாராலையும் அந்த டூல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் சர்ஜன் சைடில் நான் சொல்லிடுறேன். ஸோ வி ஹாவ் டு ஹேவ் அ ட்ரைனிங் ப்ராசஸ், ஒரு லேர்னிங் கர்வ்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக we will also come to conclusion of doing every case. ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ லேப்ரோஸ்கோபின்னு ஆரம்பிக்கிறோம். லேப்ரோஸ்கோபி ஃபஸ்ட்டு பண்ணும்போது சின்ன ப்ரொசீஜர்ஸ் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. ஸோ தென் the learning curve started more and more we started doing all the procedures in laparoscopy. ஸோ அதே மாதிரி ரோபோட்டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் தான் பண்ண முடியும், இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாதுன்னு கிடையாத அளவுக்கு எல்லாமே ரோபோவில் பண்ணுற அளவுக்கு இட் இஸ் நவ் டெவலப்டு. எப்போ பேஷண்ட்ஸ்க்கு பண்ண முடியாதுன்னு சொன்னால் பேஷண்ட் கண்டிஷன் ஒன்று பேஷண்ட் ஒத்துக்கணும். சரிங்களா? இன்னமும் வந்து எனக்கு பேஷண்ட்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட் வந்து ஐ டோல்ட் அபவுட் ரோபோட் சர்ஜரி. அவங்க டாக்டர் ரோபோலாம் வேணாம், நீங்களே ஆப்ரேஷன் பண்ணுங்க, எதுக்கு ரோபோலாம் பண்ண விட்றீங்க அப்படின்னாங்க. தென் ஐ ஹேவ் டு சிட் அண்ட் எக்ஸ்பிளைன் டு ஹர். ஓகே, அண்ட் தென் ஷோ சம் வீடியோஸ் ஆஃப் ஹவு ரோபோட்டிக் திங் இஸ். ஏன்னா இதில் பெனிஃபிட் வந்து எப்படி ஒரு காமன் மேனுக்கு வந்து டவுட் இருக்குமோ, எப்படி உங்களுக்கு வந்து ரோபோனா என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லாக ஆகுமா இருக்காதா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குமோ அந்த மாதிரி டவுட் எங்களுக்கும் இருக்கும். ஸோ we have to get convinced. இது வந்து பண்ணால் பாம்பர மக்களுக்கோ நாமளோ யாருக்கோ யூஸ் ஆகும். சிம்பிள். நான் எப்படி யூஸ் பண்ணேன், இப்போ நான் ஒரு ப்ரொசீஜரோ ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் இட் இஸ் கோயிங் டு மை ஓன் மதர் அண்ட் மை சிஸ்டர் ஆர் மை ரிலேட்டிவ்ஸ், இவங்களுக்கு நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு நான் யோசிப்பேன். அவங்களுக்கு என்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இல் புட் இன் பேஷண்ட். இஃப் தட் இஸ் நாட் கோயிங் டு பி தேர் then I will not use it.
ஸோ இது வந்து எங்களுக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்கும். எடுத்தோம் அப்படின்னு பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா இந்த ரோபோட்டிக்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு கெட் கன்வின்ஸ்ட். சஸ் எ சர்ஜன் ஐ ஹேவ் டு கெட் கன்வின்ஸ்ட். ஸோ இது இஸ் ரிலி குட் ஃபார் த பேஷண்ட் அண்ட் சேஃப் ஃபார் த பேஷண்ட். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வில் ரெக்கமெண்ட் இட் டு த பேஷண்ட். தென் இந்த பேஷண்ட் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது. சம்டைம் பேஷண்ட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் த பேஷண்ட் சம்டைம்ஸ். தென் வி வில் ஓகே வாட் எவர் கம்ஃபர்டபுள் வி கேன் டூ. ஏன்னா இதில் அட்வான்டேஜ் இருக்குது. வி கேன் ஒன்லி டெல் த பேஷண்ட். பட் அல்டிமேட்லி த சாய்ஸ் வெதர் ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறதா இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிறதா லாப்ரோஸ்கோப்பியாங்கிற சாய்ஸ் வந்து பேஷண்ட் கிட்ட தான் இருக்குது. வி ஆர் இன் அ பொசிஷன் டு டெல் தம் விச் இஸ் குட் ஆர் நாட். ஸோ மெஜாரிட்டி எல்லா ஆல்மோஸ்ட் 80 to 95% ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வாட் எவர் பாசிபிள் ஓப்பன் கேன் பி டன் பை ரோபோட்டிக்ஸ். இப்போ நீங்க சொன்னீங்க அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு. ஒரு சர்ஜன், ஒரு டாக்டருக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் த்ரூ ரோபோட்டிக் சர்ஜரி என்னென்ன? ஓகே, இந்த மாதிரி உட்காந்து நான் ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஐ கேன் ஆப்ரேட், ஐ கேன் டேக் எ ஃபோன் அண்ட் தென் டாக் இன் பிட்வீன். ஓகே, இதெல்லாம் வந்து இது ஐ டோன்ட் ஹேவ் டு பி லைக் இன்சைட் த இது ஃபுல்லாக ஸ்டெரைல் சொன்னால் இருக்கும்ல. இப்போ ரோபோட் சர்ஜரி நான் சொன்ன மாதிரி சேலத்தில் உட்காந்துட்டு நான் இங்கே இது பண்ணலையா. ஸோ எப்படி வரலாம் அப்படின்னா ஃபியூச்சரில் நான் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டே ஆப்ரேட் பண்ணலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் தான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் த சர்ஜன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா. புரியுங்களா? இது ஃபார் த ஜோக்குன்னு இல்லை, உண்மையிலே இது சவுட் இஸ் கோயிங் டு. ஏன்னா வரும்போது இது உண்மையிலே இந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஏன் சார் நம்ம தான் இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பண்ணணும், எதுக்கு அங்கே போகணும்னா எல்லா கண்ட்ரிலையும் இவ்வளோ ஆளுங்க டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் டு டாக்டர் ரேஷியோ அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். ஏன் சரிங்களா? இப்போ நீங்கள் நிறைய கண்ட்ரிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் யூகே எடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே வெயிட்டிங் பீரியட் இருக்குது. யூஎஸ்னால வெயிட்டிங் பீரியட், ஈவன் நார்மல் எலக்டிவ் ப்ரொசீஜருக்கு இதில் லாட் ஆஃப் வெயிட்டிங் பீரியட் ஃபார் பேஷண்ட்ஸ். இந்தியாவில் மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய சிஸ்டம் இருக்குது அண்ட் வெல்வர்ஸ்ட் இன் நெட்வொர்க்னால அது இல்லை. பட் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ த வேர்ல்ட் இஸ் ரெடி ஃபார் தட். அப்போ அப்ராடில் தான் ரோபோ கொண்டாடுறாங்க, டெலிசர்ஜரி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் பேஷண்ட் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதை வந்து மேட்ச் பண்ண தான் வராங்க. சரிங்களா? அதில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபார் த காமன் பீப்புள் ஃப்ரம் இந்தியா ஆல்சோ. ஸோ அதனால தான் நம்ம ரோபோவை அடாப்ட் பண்ணுறோம். ஸோ இதனால தான் ரோபோ அடாப்ட் பண்ணுறோம். இதில் கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் சர்ஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபார் த சர்ஜன் இஸ் லெஸ். அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், நாட் த மென்டல் ஸ்ட்ரெஸ். மென்டல் ஸ்ட்ரெஸ் வில் பி தேர். அந்த ஆப்ரேட் பண்ணுறது நல்லா போகணும், சக்ஸஸ் பண்ணணும் இருக்கும். பட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி. புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம உட்காந்துட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த ரோபோவில் வந்து நான் உட்காந்து ஆப்ரேட் பண்ணணும், நின்றுட்டு ஆப்ரேட் பண்ணணும். எல்லா சர்ஜரியும் நின்றுட்டு தான் ஆப்ரேட் பண்ணணும். லாப்ரோஸ்கோபி ஆல்சோ we have to stand and do. Okay, so when we do there will be stress on our shoulder, stress on hands. But robot surgery வந்து அந்த stress for surgeon is come down. ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஹவு மச் குட் தே ஆர். ஒரு கையில் ஒரு ட்ரமர் இருக்கும். சர்ஜன் ஹேண்ட் தான் ஸ்டெடி ஹேண்டும்பாங்க. அந்த சர்ஜனுக்கும் வயசாச்சுன்னா அந்த ஹேண்டில் ஸ்டெடினஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரோபோ யூஸ் பண்ணும் போது அந்த ட்ரமர்ஸ் வில் பி லைக் நல்லிஃபைட், அதாவது ஜீரோ ஆகிடும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து அதை வந்து ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியும் ரோபோ. யார் பண்ணாலும் இப்போ நீங்களும் பண்ணலாம். அந்த உங்கள்கிட்ட ரோபோ கொடுத்து பண்ண சொன்னாலும் பண்ணலாம். அந்த ப்ரிசிஷன் வந்து உங்களோட சர்ஜனோட ப்ரிசிஷன் ஹேண்டு உங்களுக்கும் வந்துடும். ஏன்னா அந்த ரோபோ வந்து நல்லிஃபை த ட்ரமர்ஸ். ஸோ அந்த ஜர்க்கி மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப ஃபைனாக ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சர்ஜனுக்கு ஒரு அட்வான்டேஜ், பேஷண்ட்டுக்கும் அது அட்வான்டேஜ். இப்போ சர்ஜனோட அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் ரிகவரி பீரியட் கம்மியா? இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து கவர் பண்ணுறாங்களா? ஆர் தீஸ் சர்ஜரிஸ் எக்ஸ்பென்சிவ்? ஸோ பேஷண்ட்ஸுக்கு இருக்கிற கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் என்னென்ன டாக்டர்? ஓகே, ஸோ பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் கேட்ட பேஷண்ட்ஸோட பெனிஃபிட்னு பார்த்தோம்னா ரெக்கவரி வில் பி டெஃபினெட்லி ஃபாஸ்டர். ஏன்னா இந்த நம்பர் ஆஃப் இன்சிஷன் கட் பண்ணுறது இருக்குங்களா, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இன்சிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படின்னா சொன்னால் லேசர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. லேசரோட அட்வான்டேஜ் என்னென்னா லேசர் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ அதனால் சின்ன ஹோல் வழியாக கூட நீங்கள் லேசர் வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரோபோ என்னென்னா நமக்கு வந்து ரோபோ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் அந்த ரோபோட டிப்பு வந்து ஒரு சர்ஜனோட ஒரு ஹியூமன் பீங் ஒரு ரிஸ்ட் மாதிரி இதுதான் ரோபோட ஹேப்லோபஸாக இருக்கும். பட் இந்த ரோபோ இந்த ரிஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன இடத்துல கூட இட் கேன் கோ லைக் திஸ். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி வேணால் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து ரோபோ வில் மூவ், இந்த ரோபோ ஹேண்டு. இப்போ நம்ம லாப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது only this much hole, the hole will be only this much. So அந்த ஹோலில் வந்து வெரி டைனி. It's like we are having this robotic surgery is done for 1 or 2 year old childs. ஸோ அப்போ வந்து அவ்வளோ ஃபைனாக இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃபைன். எவ்வளோ ஃபைன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணும்போது அதில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா if you use open surgery we have to use your hand, physical hand. Okay, and then how much ever delicate you are, you will try to touch something which is not even required. ஸோ அதை பண்ணும்போது நமக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கவரி வந்து அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வேற இதில் ரொம்ப ஃபைனாக இருக்கிறனால அந்த ப்ரிசைஸாக பண்ணும்போது when you have precise cutting the recovery is much faster. Okay,
So coming to the cost, when recovery is going to be faster, okay, your cost will actually come down. I'll tell you, open surgery oda robotic surgery கம்மியா இருக்கும் காஸ்ட்ல. But you have to take everything into consideration. Okay, so if you do open surgery for a patient, minimum they will be in the hospital for 3 days, 3 to 4 days minimum. Okay, இந்த 3 to 4 days இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த பேஷண்ட் மேபி பிரெட்வினர் ஆஃப் த ஃபேமிலி, அவர் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபும் ஒர்க் பண்ணலாம். இப்போ இருக்கும் போது ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா, த டிஃபிகல்ட் பார்ட் இஸ் நாட் ஃபார் த பேஷண்ட், ஃபார் த அட்டெண்டர் டு பி வித் த பேஷண்ட். ஓகே, எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா பேஷண்டாக இருக்கிறது கஷ்டம் சொல்லுவோம், அட்டெண்டாக இருக்கிறது அதோட கஷ்டம். ஏன்னா தே ஹேவ் டு ரிலீவ், அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இவங்க கூட இருக்கணும். ஸோ 2 பேரோட சேலரி எங்கே கட் ஆகும், புரியுதுங்களா? ஸோ இந்த 3 to 4 days ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். Okay. When you do Sure, robotic reduce surgery, sure. See, we can discharge the patient within 24 hours. There are surgeries where patient can be discharged within 24 hours. பட் நம்மளோட மைண்ட் செட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனால் 5 days இருக்கணும், 3 days இருக்கணும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு டைம் எடுக்குது. பட் பேஷண்ட்ஸ் ஆர் ஃபிட் இனஃப் டு வி டூ சர்ஜரி ஃபார் 70-year-old, 80-year-old, 90-year-old. ஏன் இந்த டெலி சர்ஜரி பண்ணோம் இல்லையா, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், இட்ஸ் ஹார்ட் பேஷண்ட். நம்ம ரிஸ்க் ஃபேக்டர், அவர் ஹார்ட் பேஷண்ட். நெக்ஸ்ட் டே வி டிஸ்சார்ஜ் him. See, it's not that we'll push him out அப்படிங்க கிடையாது. Patients are comfortable. Most of the patients will not feel any pain. ஏன்னா they'll be almost come back to normal activity வந்துருவாங்க. ஸோ அதனால் we can discharge them. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வந்து கட் ஆகிடும். அண்ட் கம்மிங் டு த இன்சூரன்ஸ், ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி ஆல்மோஸ்ட் ஆல் அட்வான்ஸ் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ். ஸோ ரோபோட்டிக் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ அட்வான்ஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இது இன்னும் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியாததுனால வரல. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ரோபோட்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த இன்சூரன்ஸ். Fewer scars? யா, Okay. Because incision சின்னதாக இருக்கு. இன்சிஷன் சின்னதாக இருக்கிறதுனால. ஸோ ஃபியூவர் ஸ்கார்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா, ஈவன் தோ சி இஸ் வெரி வெரி ஸ்மால் ஸ்கார்ஸ். ஓகே, when we do a open surgery, you have to cut the patient big. நாட் ஓன்லி த சைஸ் ஆஃப் த, அப்படின்லாம் சொல்லுவாங்க, எத்தனை தையல் போட்டாங்க உங்களுக்கு, 10 தையலா 14 தையலா அப்படின்னு. ஸோ அது வந்தோட இந்த டிஷ்யூவை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வயிறுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணுற போதோ இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறமோ, அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது அந்த பார்ட் ஹீல் ஆகிறதுக்கு தான் நம்ம டைம் அதிகமாகும். ஸோ அவன் மூவ்மெண்ட் ஆகும்போது, பேஷண்ட் மூவ் பண்ணும் போதோ இல்லை இறங்கும் போது, அதுதான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். உள்ளே பண்ணுற ஆப்ரேஷன்னால கூட பெருசாக வலி இருக்காது. இந்த வெளியில் போகிற தையல் தான் உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம இந்த மினிமலி இன்வேசிவ் ரோபோட்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக உள்ளே போகும்போது பேஷண்ட்டுக்கு வந்து அந்த சதையோட டேமேஜுங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். தையலை பார்க்கறதாலும் அந்த டேமேஜ் கம்மியாக இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு சிறுது மூலமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டர் இன் ரோபோட்டிக் சர்ஜரி. And scarring will be very less. Right. இப்போ moving forward, where are we headed, doctor, with regards to robotic surgery? நீங்க சொன்னீங்க பேஷண்ட்ஸுக்கும் சர்ஜன்ஸுக்கும் 2 பேருக்குமே அட்வான்டேஜஸ் இருக்கு, கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஆனால் கம்ஃபர்ட்டை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? மூவிங் ஃபார்வர்ட், ஏஐ வந்தாச்சு, ரோபோட்ஸ் கூட வந்து அது ஒரு கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு? குட் யூ brought the AI. ஸோ ஏஐ அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் வந்து ஏஐ வந்துருச்சு, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க, நிறையாவது யூஸ் பண்ணுறாங்க. சரியா, எங்களுக்குமே கொஸ்டின் கேட்கும் போதே ஃபஸ்ட்டே வந்துடுறாங்க. பேஷண்ட் வந்து வெயிட்டிங் ஏரியாலே சாட் ஜிபிடியில் கேட்டு வந்து கேள்வி கேட்டுடுறாங்க. ஸோ ஏஐ வந்து எவ்ரி திங், எனி திங் நியூ கம்ஸ் தெல் பி குட் அண்ட் பேட். ஓகே, நமக்கு என்ன அது நல்லது பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஏஐ இன் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போது இட் வில் டேக் அட்லீஸ்ட் 12 to 15 years ஃபார் தம் டு பி அ சீனியர் கன்சல்டன்ட். ஓகே, இந்த 12 to 15 years வர டயத்தை ஏஐ வந்து 12 days கூட எடுத்துரும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஏஐ. பட் ஏஐ கான் கிவ் யூ எவ்ரி திங். சைல்டு குழந்தை மாதிரி ஏஐ இது, அது வந்து இனிமே தான் வளரும். சரிங்களா, ஏஐயோட நாலேஜ் என்னென்னா, கம்ப்யூட்டர் வந்துட்டு முன்னாடிலாம் வந்து எல்லாரும் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர், பெரிய கம்ப்யூட்டர் வந்தபோது கம்ப்யூட்டர் யூஸ் இல்லை, ஹியூமன் பிரெயின் வேஸ்ட் ஆகிடுனாங்க. இப்போ எல்லாரும் அதுதான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏஐ என்ன பண்ணுன்னா, ஏஐ வில் டேக் ஆல் த டேட்டா, கொலாபரேட் அண்ட் கிவ் யூ எ டேட்டா. ஓகே, விச் இஸ் த எனி ப்ரொசீஜர் ஆர் எனி திங் தெர் இஸ் சம்திங் கால் ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதில் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ எவ்வளோ நம்பணும்னு இருக்குது. ஏஐ வில் பி யூஸ்ட் இன் மெனி திங்ஸ் ஃபியூச்சரில். உங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை சர்ஜரியாக இருக்கட்டும், ஏஐ வில் பி இன்வால்வ்டு. புரியுங்களா, இன் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். என்னதுக்கு ஆகும்னா, ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். சரிங்களா, அந்த சிடி ஸ்கேனை எடுத்துகிட்டு
அதை அப்படியே இந்த சர்ஜரியோட கொலாபரேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் கேமராவில் பார்க்கும்போது இந்த லேப்ரோஸ்கோப்பி ரோபோன்னு சொல்லும்போது ஒரு கட்டி மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்டியை நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். ஒரு கேன்சர் கட்டின்னு வச்சுப்போம். அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும். இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, ஏஐ வில் கைட் த சர்ஜன். அதாவது யூ ஹாவ் டு கோ ஹியர், இன்னும் டெப்த் இவ்வளோ பர்செப்ஷன் இவ்வளோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ வில் ஹெல்ப் த சர்ஜன் டு கோ அண்ட் டூ அ பெட்டர் ப்ரொசீஜர். தட்ஸ் இல் வேர் த ஃபியூச்சர் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஏஐயோட ரோல் எங்கே இருக்கும்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஏஐ. ரைட். இப்போ நீங்க ஏஐ பத்தி பேசுனீங்க, ரொபாட்டிக்ஸ் பத்தி பேசுனீங்க. ரொபாட்டிக்ஸ் ஆர் பெட்டர்னும் சொன்னீங்க. ஆனா எனி கேஸ் ட்ரெடிஷ்னல் சர்ஜரி வந்து ரொபாட்டிக்ஸை விட பெட்டரா இருக்குன்னு என்னைக்காவது உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? எதாவது பர்டிகுலர் கேஸ்ல நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? Okay, good question. See, when I started my career as surgeon, so started with open surgery. Okay, so one of my relative, the same hernia. Okay, one of my relative want to do a hernia surgery. Okay, நான் சொன்னேன், he wants to do laparoscopy. So I told no. Open surgery is the best. I will do a best open surgery. Laparoscopy and all is waste. This is the word from my mouth. Okay, 6 to 7 years down the line, started practicing laparoscopy, saw the results. Okay, and then I told, now someone asked me, I mean for a year before, someone asked me laparoscopy is the best, next come open surgery. The same me 2-3 years before, someone told me robotic surgery, I'll do the same work better than what the robot is doing. This is from my own mouth. Okay, then we started using robo. Then I see how comforting it is to the surgeon and what are the advantage to the patient. Now you are talking to me, I will tell robotic is the best thing. Not because we are market driven. Please understand this. I am from my own experience I'm talking about. Open surgery has a role to play in few patients. Laparoscopy has a role to play in few patients. And robotic surgery is the future for many patients. Robotic surgery தான் ஃபியூச்சராக வரும். அண்ட் எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட் இன் robotic surgery. இப்போ வந்து இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ வந்து சப்போஸ் someone ask you about 250 into 350 அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருமே வந்து மைண்ட் கணக்கு போட மாட்டாங்க. எடுத்து நம்ம கேல்குலேட்டர் தான் தேடுவோம். ஏன்னா நம்ம அப்படி மைண்ட் மாறிட்டோம். சரிங்களா? அடுத்த ஜென்ரேஷன் வரவங்க எல்லாமே இந்த வீடியோ கேம்லேருந்து வந்த ஆளுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆர் கோயிங் டு பி மச் பெட்டர் இன் ஹேண்ட்லிங் அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ குழந்தைங்க பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்தோம்னா டக்குன்னு பிரிச்சு பண்ணிடுவாங்க. புரியுதா? யாரும் அவங்களுக்கு டீச் பண்ணல. ஏன்னா அவங்க பிரெயின் அப்படி தான் வந்து டியூன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்கும்போது தட் இஸ் வேர் இட் இஸ் கோயிங். AI and robotics will be the next generation of surgeon adapt. அதுதான் நமக்கு வந்து வரப்போகுது. அப்படிங்கும்போது we embrace the changes and then try to make it better and safer for the coming generation. Wow. But do you think that robots will completely eradicate doctors one day? No, I don't think so. See, it's my personal view. It may change. I don't think so. Why means, see, வேற எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஹியூமன் டச். See, when you build something or you do something, there is a different. But treatment பொறுத்த வரைக்கும் அந்த ஹியூமன் டச் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா even the patient may not feel happy. See, என்னை பொறுத்த வரைக்கும் I always want to have the human. See, whatever said and done, that human touch has to be there when it comes to healing. அந்த ஹியூமன் டச் இல்லை அப்படின்னா அது வந்து I don't know how far it will be possible அப்படின்னு தெரியல. But there are people who are trying. There are studies which is going on in such a way that the robo can operate by itself. அதெல்லாம் வந்து ஸ்டடி மெத்தடில் தான் இருக்குது. இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் வரல. அது யார் அக்செப்ட் பண்ணிப்பா, அது எந்த இடத்துல யூஸ் ஆகும் நமக்கு தெரியாது. we don't know how where the future is going. So my personal opinion as of today 2025 is humans has to be there involved in the treatment protocol. That is my personal opinion. Even while working with robots. 2025. It may change. Quoted 2025. எனக்கு ரோபோ வச்சே பண்ணுங்க, நீங்க பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. See, I'm telling you, even now we have to convince a lot of patients to get to know robot. இப்போதான் எல்லாமே வந்து ரோபோ பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோபோ வந்து people are, see, this same telesurgery, it was done after now recently they done telesurgery between France and Indore, India. Okay, and for a heart surgery. Okay, so this is where that is going. So the telesurgery is going such a fast that, see, we want to future எப்படி போகணும்னா we will be connecting multiple small towns with a center town. Okay, so அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்மால் டவுன் ஏரியாலையும் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ஜரி வேணும்னா they don't have to travel here. ஸோ இந்த மாதிரி பேசிக் இதை வச்சுட்டே நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபியூச்சர் வில் கோ. And it will be, see, we are trying to reduce the number of hospital stay for the patient. Duration குறைச்சாலே வந்து population is expanding.
So to make one doctor as a surgeon, it will take at least 12 years. Okay, 12 years is them to get the degree and come out. Then they have to get the experience of another 5-6 years. ஸோ இந்த ஒரு 15-16 இயர்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து பாப்புலேஷன் எங்கேயோ போயிடும். ஸோ அதை மேட்ச் பண்ணணும்னா தென் வி நீட் திஸ் அட்வான்ஸ் திங்ஸ் விச் வில் ஹெல்ப் தம் டு டேக்கிள் த ரெக்குயர்மெண்ட். நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்தாலும் அது வந்து பேசிக் எம்பிபிஎஸ் தான். அதுக்கப்புறம் மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் அது வந்து இட் வில் ஹெல்ப். A doctor has to always keep studying அப்படின்னு சொல்றது. There is no stopping in learning. So I told robotic is not necessary. Why? I can do a better job than robo. The same thing what we told one of my senior, 2 or 3 seniors told, instead of buying one robo, I can get 4 Indian surgeons, get it operated. The cost is so much before. The cost was before so much. So since this robo, which is Indian made robo, and Make in India scheme has come. So the Indian made robo is actually this robo was a brainstorm by a cardiologist surgeon. Okay, his company. So he wants to put this for use for Indian people. So adanaala அவர் எவ்வளவு மேக்ஸிமம் வந்து make it friendly for the patient ன்ற மாதிரி he has done it. So we are also trying to promote it so that it will be helpful for everyone. ஸோ அதனால தான் இப்போ ரோபோ வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரில்லியன்ட். வாட் அ கான்வர்சேஷன். எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இன்க்ளூடிங் மை செல்ஃப். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ.